மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலையவை ஏற்படுத்தியது. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்து வந்தார். இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6:30 மணியளவில் வழக்கம் போல பழனிவேல் தியாகராஜன் வீட்டின் அருகே உள்ள வல்லபாய் சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் அருவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் அவரை தாக்கிய பொழுது அவர் அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து பாலசுப்ரமணியன் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தல்லாக்குளம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து 4 பேர் கொண்ட மர்ம கும்பலை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடினர். சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதன்பின் விசாரணையில் மகாலிங்கம் என்பவருக்கும் அவரது தம்பி மருமகன் பாண்டியராஜன் என்பவருக்கும் சொத்து பிரச்சினை இருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் பாண்டியராஜன் மற்றும் மகாலிங்கம் இடையே மீண்டும் சொத்து பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாண்டியராஜன் அளித்த புகாரின் அடிப்படையில் மகாலிங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்த மகாலிங்கத்தை பாண்டியராஜனும் பாலசுப்ரமணியனும் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை அறிந்து கொண்ட மகாலிங்கம் தன்னிடம் லோடு மேன்களாக வேலை பார்த்து வந்த பரத், கோகுலக்கண்ணன், பென்னி மற்றும் ஒரு சிறார் என 4 பேர் கொண்ட கும்பலை வைத்து பாலமுருகனை வெட்டி படுகொலை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை வழக்கில் கைதானவர்களில் 3 பேர் தலா ஒரு காலில் பெரிய கட்டுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன.